நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 34ஆம் வசனம். கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபொழுது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மரணத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் தியானித்து கொண்டிருப்பதை நம்ம அறியலாம். இந்த நாளிலும் நாமும் அவருடைய சிலுவை மரணத்தில் அநேகமான காரியங்களை குறித்து நம்ம தியானிக்கலாம். ஆனாலும் இந்த கசப்பு கலந்த காடியை குறித்து இந்த கால வேளையில் நாம் அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவன்தாமே அதுக்கு நமக்கு உதவி செய்வாராக. என்னென்னா, அதாவது கபாலஸ்தலம் என்ற அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு ஆண்டவராய இயேசுவை குற்றஞ்சாட்டி சிலுவையில் அடிப்பதற்கு முன்பாக அந்த இடத்துக்கு கொண்டு வரார்கள். கபாலஸ்தலம் என்றாலே பார்த்திங்கன்னா அது என்னென்னா மண்டை ஓடு. கொல்கதா என்றாலே மண்டை ஓடு என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஆண்டவராய இயேசுவை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து அங்கே பார்த்திங்கன்னா அவருக்கு கசப்பு கலந்த காடியை அவர்களுக்கு குடிக்க கொடுக்கிறார்கள். அவர் அதை குடிக்க மனதில்லாமல் இருந்தார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில் ஆதாமின் பாவத்தின் நிமித்தமாக பூர்வ மனுக்குலமும் பார்த்திங்கன்னா பாவத்துக்குள்ளானது நிமித்தமாக தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தி மனுக்குலத்தை மீட்பதற்காக அவர் அந்த கல்வாரி மரணத்தை பார்த்திங்கன்னா தேவன் தெரிந்தெடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையில் அவர் அந்த கல்வாரி மரணத்தை தேர்ந்தெடுத்ததனுடைய நோக்கத்தை என்னென்னா பூர்வ ஜனமும் பார்த்திங்கன்னா மனுக்குலமும் பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக தான் தேவன் இப்படிப்பட்டதான் அந்த கல்வாரி சிலுவை மரணத்துக்கு நேராக அவரை பார்த்திங்கன்னா கொண்டு போனது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய பாவம் அவர் சிலுவையில் சிந்தினதான இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவம், சாபம், வியாதி, மரண பயம் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து அவர் சிலுவை சிந்தினதான இரத்தத்தின் மூலமாக நமக்கு விடுதலை கிடைக்கிறது என்பதை நாம் நன்றாக அறியலாம். இன்றும் பார்த்திங்கன்னா அவருடைய இரத்தமானது இன்றும் பார்த்திங்கன்னா பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது. அவர் என்னென்னா பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய இரத்தமானது இன்றும் பார்த்திங்கன்னா அவருடைய இரத்தமானது அந்த பரிசுத்த இரத்தமானது அந்த பாவங்களை எல்லாம் போக்குகிறதாக இன்றும் காணப்பட்டு கொண்டிருக்குது. அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தலைன்னா நாமும் இன்று வரை பார்த்திங்கன்னா பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவனவன் செய்ததான பாவத்துக்கு தகுந்த வண்ணமாக இந்த பலியை நிறுத்துவதற்காக தான் யார் என் காரியமாக போவார் என்று சொன்ன பொழுது இதோ புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, நான் போகிறேன் என்று சொல்லி பிதாவின் மடியிலிருந்து அவர் குமாரனாக இந்த உலகத்துக்கு வந்து தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து அவர் சிலுவையில் பார்த்திங்கன்னா இரத்தத்தை சிந்தி உங்களுக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா மீட்பை உண்டு பண்ணினார். அன்பு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அதாவது மரணத்துக்கு ஏதுவாக இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா யாருடைய மரணத்தையும் பார்த்திங்கன்னா ஒப்பிடவே முடியாது. அவருடைய மரணம் அப்படிப்பட்டதான ஒரு விபரீதமான மரணமாக காணப்பட்டது என்பதை நன்றாக அறியலாம். அவர் பார்த்திங்கன்னா அவர் மரிப்பதற்கு முன்பாகவே அவருக்கு தெரியும் என்னென்னா தன்னுடைய மரணத்தை குறித்து எப்படிப்பட்ட மரணம் என்பது நன்றாக தெரியும். அதே நேரத்தில் தான் என்னென்னா எப்படிப்பட்ட பாடுகளை படப்போகிறார் என்பதை குறித்தும், அதே நேரத்தில் அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் இவை எல்லாம் பார்த்திங்கன்னா முன்குறிக்கப்பட்டவைகள். அதை குறித்து அவரே எத்தனையோ இடத்துல பார்த்திங்கன்னா தான் ஊழியம் செய்ததான நாட்களில் தன்னை குறித்து அவர் என்னென்னா இப்படி புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, நான் இவ்விதமாக பாடுபட போகிறேன் என்று அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து முன்கூட்டியே நன்கு அறிந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் எதற்காக அப்படிப்பட்டதான சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்றால் அவர் தமக்கு முன்பாக வைத்ததான சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அவர் என்னென்னா இப்படிப்பட்டதான மரணத்தை பார்த்திங்கன்னா அவர் ஏற்றுக்கொண்டார். என்னென்னா அதாவது நான் சிலுவையில் மரிப்பது நிமித்தமாக மனுக்குலத்துக்கு ஒரு மீட்பு உண்டாகிறது. அது நிமித்தமாக ஒரு கூட்ட ஜனங்களை நான் பிதாவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப் போகிறேன் என்றதான அந்த சந்தோஷம்தான் அவருக்கு உண்டானுச்சு. அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் தமக்கு முன்பாக வைத்ததான சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து
அவர் பார்த்திங்கன்னா சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளையில் அவர் பாருங்கள் இப்படிப்பட்டதான மரணத்தை அவர் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதை பார்த்திங்கன்னா மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார், பாடுகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பாடுகளுக்கும் பார்த்திங்கன்னா அவர் முறுமுறுக்கலை. அவர் பார்த்திங்கன்னா அதாவது அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாக தீர்ப்பு செய்கிறவருக்கு பார்த்திங்கன்னா தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய அவருடைய சிலுவை மரணத்தை சிந்தித்து கொண்டிருக்கதான நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்பதை இந்த கால வேளையில் நாம் நன்றாக அறியலாம். இதை குறித்து பார்த்திங்கன்னா மார்க்கு 15ஆம் அதிகாரத்துலேயும் இதே வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அதில் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கும். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் பாருங்கள், கபாலஸ்தலம் என்ற அர்த்தம் கொள்ளும் கொல்கத்தா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் பாருங்கள், மார்க்கு சுவிசேஷத்துக்காரர் எழுதுகிறாரு, வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். இந்த வெள்ளைப்போளம் கலந்ததான திராட்சை ரசம் எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு கசப்பான காடி. அந்த கசப்பான காடி எதற்காகனா சிலுவை மரணத்துக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டதான குற்றவாளிக்கு பார்த்திங்கன்னா அதாவது அந்த குற்றத்தினுடைய தன்மை அவனை என்னென்னா சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது அவனுக்கு உண்டாகிறதான வேதனைகள் மறக்கப்படுவதற்காக கொடுக்கப்படுகிறதான காடி தான் இந்த வெள்ளைப்போளம் கலந்ததான கசப்பான காடி என்று நாம் நன்றாக அறியலாம். உதாரணமாக சொல்லணுன்னா இப்போ பார்த்திங்கன்னா விபத்தில் மாட்டிக்கொண்டவங்க, அதே நேரத்தில் இன்னும் சில அறுவை சிகிச்சைக்காக போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மயக்க மருந்து தருவாங்க, அனிஸ்தீசியான்னு சொல்லி மயக்க மருந்து தருவாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு என்னென்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது அவன் என்ன தான் பிளேடை போட்டு கட் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு ஒரு உணர்வே இருக்காது, சுய உணர்வை இழந்து விடுவார்கள். அது நிமித்தமாக ஈஸியாக பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷன் அவங்க பண்ண முடியும். அவங்களுக்கு என்னென்னா வேதனை இருக்காது. ஆனால் அது முடிந்ததுக்கு பிற்பாடு தான் அவர்களுடைய வேதனை எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது நன்றாக தெரியும். அந்த மருந்து உள்ளார இருந்து வேலை செய்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியலையே, நான் நன்னா தான் இருந்தேன். சிலர் கூட பாருங்கள் அந்த ஆப்ரேஷன் பண்ணி கூட எந்திரிச்சு நடக்கிற தெம்பு கூட இருக்குன்ற அளவுக்கு கூட சிலர்லாம் பார்த்திங்கன்னா சில காரியங்களை செய்வாங்க. அது எல்லாம் என்னென்னா இந்த மருந்து வேலை பார்க்குறது தான் உள்ளார இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய அப்படிப்பட்டதான சுய உணர்வை இழக்கச் செய்வதற்காக கொடுக்கறதான ஒரு காடி தான், ஒரு கசப்பான காடி தான் இந்த வெள்ளைப்போளம். இந்த வெள்ளைப்போளத்தை குறித்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட வெள்ளைப்போளத்தை தேவன் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று பார்த்திங்கன்னா முன்கூட்டியே நன்றாக தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாருங்கள் காணிக்கையாக வைத்ததில் பார்த்திங்கன்னா 3 பொருள். அது பார்த்திங்கன்னா பொன், தூப வர்க்கம், வெள்ளைப்போளம். பாருங்கள் அப்போவே என்னென்னா இது எல்லாம் பார்த்திங்கன்னா மரியாள் தன்னுடைய இருதயத்தில் அதேமாரி உன்னுடைய ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும்னு சிமியோன் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. அதையெல்லாம் பார்த்திங்கன்னா மரியாள் இருதயத்தில் வைத்து கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நடப்பதற்கு முன்கூட்டியே பார்த்திங்கன்னா அது என்னென்னா அவருக்கு நன்றாக தெரியும். இந்த வெள்ளைப்போளம், இந்த கசப்பான வெள்ளைப்போளத்தை என்னென்னா சந்திக்க வேண்டியது இருக்கிறது என்பது தேவனுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் அதை ஏன் அந்த காடியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அதாவது என்னென்னா ஜனங்களுக்காக அவர் பாடுபடுவதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தார், ஜனங்களுக்காக மரிப்பதற்காக தான் வந்தார். அவர் இப்படிப்பட்டதான காடியை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவருடைய பலியானது பார்த்திங்கன்னா ஒரு பழுதுள்ள பலியாக காணப்பட்டிருக்கும். அதனால தான் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்னென்னா தன்னை ஒரு பழுதற்ற பலியாக தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக வந்தது நிமித்தமாக தான் சுய உணர்வோடு அவர் தன்னுடைய பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கி அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் நம்ம பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான பாடுகளை உபத்திரவத்தை எல்லாம் அவரை பின்பற்றுகிறதான நாம் சகிக்கிறதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அவருடைய சிலுவை மரணத்தை சிந்திக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எல்லோரும் நினைக்கிறது என்னென்னா நான் பாடுபடக்கூடாது, நான் கஷ்டப்படக்கூடாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வேலை கூட செய்யாமல் 3 நேரமும் சாப்பாடு கிடச்சா சரியிடு, அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளே நம்ம காணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளை இப்படிப்பட்டதான
இவர்கள் மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக காணப்பட்டார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளறான். அவர் பார்த்திங்கன்னா மெய்யாகவே 53ஆம் அதிகாரம் எசாயா 53:4 வசனத்தில் பாருங்கள், அவர் சொல்கிறார், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம். போதும். அவர் பாருங்கள், மெய்யாகவே என்னென்னா நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று அது மூலமாக நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கி நம்மளுக்கு வருகிறதான பாடுகள் உபத்திரவத்திலேருந்து நம்ம எத்தனை நேரம் நம்ம அப்படிப்பட்ட பாடே வரக்கூடாது, உபத்திரமே வரக்கூடாது, அதுலேருந்து நம்ம தப்பிக்கொள்ளணும். நம்ம எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி அன்னையருடைய செய்தி கூட பாருங்கள், ஆசீர்வாதமான செய்தியை சொல்கிற இடத்த தான் பார்த்திங்கன்னா அநேகர் பார்த்திங்கன்னா விரும்பி கொண்டு போகிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்தவ அன்பு தேவனுடைய பிள்ளையை கிறிஸ்தவ மார்க்கம் என்பது பார்த்திங்கன்னா பாடுபடுகிறதான மார்க்கம், பாடுகளுக்கு ஒப்புடுக்கிறதான மார்க்கம். எப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் வரலாம், பாடுகள் வரும், உபத்திரம் வரும், எல்லா பிரச்சனையும் வரும். ஆனாலும் ஒன்று நம்மை பார்த்திங்கன்னா மேற்கொள்ளாது, ஒன்று நம்மை பார்த்திங்கன்னா சேதப்படுத்தாது. அன்பு தேவனுடைய பிள்ளையை பாருங்கள், எவ்வளோ மரணத்தெல்லாம் அவர் சந்தித்தார். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் பாருங்கள் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது. 3ஆம் நாளில் பார்த்திங்கன்னா அவர் உயிர் திறந்தார் என்று பார்க்கணும், ஜெயத்தோடு அவர் உயிர் திறந்தார். அதுதான் பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு கொடுக்குறதான ஆசீர்வாதம். அது நிமித்தமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பாடுக்கே ஒப்பு கொடுக்கக்கூடாது, நான் பாடுகளே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா நாம் நினைப்பது அது மிகவும் தவறானது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அவர் பாருங்கள், நம் நிமித்தமாக அந்த கசப்பான காடியை நாம் பாடுபடுவதற்கு பதிலாக அவர் நமக்காக வேண்டி அவர் பாடுபட்டார். அந்த பாடுபடுகிற நேரத்திலும் அந்த சுய உணர்வோடு அதை பார்த்திங்கன்னா அந்த சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கணும். அது நிமித்தமாக தான் அவர் அந்த கசப்பான காடியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, என்றாலும் தேவ கிருபையின்படி நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதர்களையும் சற்று சிறியவராக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து மரணத்தை உத்தரித்தது நிமித்தமாக மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை அறிந்திருக்கிறோன்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த 10ஆவது வசனத்தில் கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா தங்களுடைய ரட்சிப்பின் அதிபதியுடைய உபத்திரவங்களினால பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய அவர் பாருங்கள், சிலுவையில் பட்ட பாடுகளை பிதா கூட பாருங்கள் பார்க்க முடியாதபடிக்கு ஒரு நிமிடம் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய கண்களையே மறைத்து கொண்டார். அப்போ தான் பாருங்கள் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய அவருடைய சூழ்நிலை பாருங்கள் அப்படிப்பட்டதான அவர் எதற்காகனா நம் ஒவ்வொருவருடைய பாவங்களை நிமித்தம். அதை வாசிங்க 9ஆம் வசனம். பாருங்கள், ஒவ்வொருவருக்காகவும் இது வரைக்கும் பிறந்தவனுக்காக வேண்டியும் இன்னும் பிறந்து வரவனுக்காக வேண்டியும் எல்லாருக்காக வேண்டியும் பார்த்திங்கன்னா அவர் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதர்கள் சற்று சிறியராக்கப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்து மகிமையினாலும் கனத்தினாலும் மரணத்தை உத்தரித்தது நிமித்தமாக மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைய இவன் நம்ம ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக வேண்டி தான் அவர் மரித்தார். சிலர் சொல்லலாம், அது எப்படி ஒருத்தர் மரித்தது நிமித்தம் எல்லா பாவங்களையும் மன்னிக்க முடியுமான்னு. அதாவது பாவம் உள்ளார நுழைந்ததே பார்த்திங்கன்னா ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் தான் பார்த்திங்கன்னா பாவமே மனுக்குலத்துக்குள்ளாக சகல மனுக்குலத்துக்குள்ளாக வந்துச்சு. அதேமாரி ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே எல்லா மனுக்குலத்துக்கும் பார்த்திங்கன்னா மன்னிப்பு கிடைக்கிறது. அதுதான் அதனுடைய அர்த்தமே. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், தேவன் இப்படிப்பட்டதான மரணத்தை பாருங்கள் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ருசி பார்த்தார் என்று பார்க்குறோம். அதில் பாருங்கள் அப்படி தான் போட்டிருக்கு. பாருங்கள், ருசி பார்ப்பது என்பது பார்த்திங்கன்னா ஒருத்தன் அப்படியே எதையாச்சும் போட்டு முழுங்கிட்டானா அது ருசியாக தெரியாது. அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றப்ப தான் அவனுக்கு பாருங்கள் அதோட டேஸ்ட்டே தெரியும். அது மாதிரி தான் பாருங்கள் அவர் மரணத்தை உத்தரிக்கிறார். அவர் பாருங்கள் வேதனை அடைஞ்சது கொஞ்சம் தான். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பாருங்கள் ஒரே காரிருள் உண்டானுச்சு. அவர் பாருங்கள் பாடுபடுறாரு, கஷ்டப்படுறாரு.
இயற்கையை அதை பார்த்திங்கன்னா சகித்து கொள்ள முடியவில்லை. பாருங்கள், இயற்கையிலேயே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. அதை பார்த்து தான் நூற்றுக்கு அதிபதிலாம் இவர் மெய்யாகவே நீதிமான் என்று அவன் சாட்சி கொடுக்குறான். இப்படிப்பட்ட சில இயற்கை மாற்றங்களை எல்லாம் அறியும் பொழுது அங்கே நின்றவர்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன் இப்படிப்பட்ட பாடுகளை மனுக்குலத்துக்காக வேண்டி பாடுபட வேண்டும் என்று அன்பு தேவனுடைய பிள்ளை அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டதான பாடுகளை படுகிறோம். நம்ம குடும்பத்தில் வருகிற சில பிரச்சனையே பார்த்திங்கன்னா என்னமோ பெரிய பாடை நம்ம பொழுதனைக்கு சுமந்து கொண்டிருப்பது போல் நம்ம என்னென்னா முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய அவர் பாருங்கள் நமக்காக வேண்டி பாடுபட்டார். அதனால தான் யோவான் 12:27 பாருங்கள் அவரே சொல்கிறாரு, இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, இதாவே இந்த வேலையை நின்று என்னை ரட்சியும் என்று நான் சொல்வேனோ, இந்த வேலைக்காகவே நான் இங்கு வந்தேன் என்று அவர் பாருங்கள் சொல்கிறாரு. அவர் பாடுபடுறதுக்கு முன்பாகவே அவர் தெரியும் என்னென்னா இப்படிப்பட்டதான நம்ம எப்படி கொடுமைப்படுத்துவார்கள், எப்படி வாரினால் அடிப்பார்கள், எப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளாக நம்மளை கொண்டு போவார்கள் என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் பார்த்திங்கன்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் பார்த்திங்கன்னா தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அவர் தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்து சிலுவையில் இரத்தத்தை சிந்தினது நிமித்தமாக நமக்கு பார்த்திங்கன்னா ரட்சிப்பு கிடைத்தது, நமக்கு ஒரு மீட்பு கிடைத்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைய அவர் சிலுவை சிந்தினதான அந்த இரத்தத்தின் மூலமாக ரட்சிப்பு மீட்பு மட்டுமல்ல, அது நிமித்தமாக நமக்கு பார்த்திங்கன்னா தேவன் ஒரு பரிசுத்தத்தையும் பார்த்திங்கன்னா தேவன் ஒன்று பண்ணினார். நாம் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படுவதற்காகவும் பூரணமாக்கப்படுவதற்காகவும் தான் அவர் பார்த்திங்கன்னா அந்த சிலுவையில் அவர் இரத்தத்தை சிந்தினார். அதுதான் எபிரேயர் 10:10 பாருங்கள் அவர் சொல்கிறாரு. 10 இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 14 வாசிங்களா, 14 பரிசுத்தமாக்கப்படுகிற பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களே ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஏதோ அவர் சிலுவை சிந்தினதான ரத்தத்தின் மூலமாக நமக்கு மீட்பு ரட்சிப்பு மாத்திரம்தான் கிடைத்தது என்று. ரட்சிப்பு மாத்திரமல்ல, நமக்கு அவர் பார்த்திங்கன்னா பரிசுத்தத்தை தேவன் நமக்குள்ளே உண்டு பண்ணியிருக்கிறார். பரிசுத்தத்தில் பார்த்திங்கன்னா பரிசுத்தத்தை மாத்திரம் உண்டு பண்ணினதோடு மட்டுமல்லாமல் அவர் நம்மை பார்த்திங்கன்னா அந்த ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பார்த்திங்கன்னா பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய அதனால் இப்படிப்பட்டதான பாடுகளை சுமந்ததான அந்த இயேசுவை பின்பற்றுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டதான பாடுகளுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை இந்த கால வேளையில் நாம் நம்மை ஆராய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நமக்கு வரும் பாடுகளையும் கஷ்டங்களையும் தவிர்க்கவோ குறைத்து கொள்ளவோ அது வேண்டாம். ஏனென்றா பாடுகளை மனம் ஏற்றுக்கொண்டதான அந்த இயேசுவை போல நமக்கு வருகிறதான பாடுகளை நம்ம என்னென்னா மனம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்குன்னு தேவன் ஒரு சிலுவையை வைத்திருந்தால் அந்த சிலுவையை சுமப்பதற்கு நம்ம என்னென்னா தயாராக இருக்க வேண்டும். அந்த சிலுவையை நாம் என்னென்னா மனப்பூர்வமாய் நாம் சுமக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை தான் பாருங்கள். அதனால தான் அவர் தம்முடைய சீசர்களை பார்த்து அவர் சொன்னார். மத்தேயு 16:24 பாருங்கள் அவர் சொன்னார், இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினா அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று அவர் சொல்கிறார். ஒருவன் என்னென்னா என்னை பின்பற்ற வேண்டுமானால் என்னென்னா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுடைய குடும்பத்திலலாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ போராட்டம் இருக்குது. எத்தனையோ பேர் பாருங்கள், இத்தனை வருஷமாக நான் இப்படிப்பட்ட ஒரு சிலுவையை சுமந்து கொண்டே வருகிறேனே, இதிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையான்னு முறுமுறுத்து கொண்டு தான். அன்பு தேவனுடைய பிள்ளையை தேவன் அதிலிருந்து ஒரு விடுதலையை தருவார். ஆனாலும் நம்ம என்னென்னா மனமும் ஆண்டவர் எனக்கென்று நியமித்து தானே இந்த பாடுகளை நான் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன். அவர் எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாரோ அதேமாரி நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா நாம் சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவங்களையும் பாடுகளையும் கண்டு நம்ம என்னென்னா தப்பிக்கொள்வதற்காகவோ அதே நேரத்தில் தப்பிக்கொள்ள விரும்புகிறவர்களாக நம்ம காணப்பட்டால் இந்த காடியை வெறுத்த இயேசுவை போல் நம்முடைய வாழ்க்கை இல்லை என்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையை
நம்ம என்னென்னா அந்த காடியை உட்கொண்டதான அந்த கல்லர்கள்லாம் எப்படி சிலுவையில் அடிக்கப்பட்டாங்களோ அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்னா மனப்பூர்வமாக என்னென்னா நம்ம ஒப்பு கொடுக்காமல் அப்படிப்பட்ட காரியத்துக்கு தான் நம்ம என்னென்னா நம்ம அப்படிப்பட்ட காடியை நம்ம என்னென்னா பானம் பண்ணுகிறவள தான் நம்ம காணப்படுவோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாடு வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உபத்திரம் வந்தாலும் சரி, அதை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மனப்பூர்வமாக நம்ம என்னென்னா ஏற்றுக்கொள்வோம். நமக்கென்று வைக்கப்பட்டதான சிலுவையை நாம் சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் சிலுவை மரணத்தை கொண்டு போகும்பொழுது கூட அங்கே ஒருவனை பாருங்கள் பலவந்தமாக பிடிச்சி தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வருவதற்காக அவங்க பாருங்கள் பலவந்தமாக பிடிச்சாங்க. ஆனாலும் அவனும் பாருங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு வந்தான் என்று பார்க்கணும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான சிலுவையை நீங்கள் சுமந்து கொண்டு வருகிறீங்க. சிலுவை பாடு மரணம் ஏதோ ரொம்ப நாள் கிடையாது. அது பார்த்திங்கன்னா ஒரு 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 குறிப்பிட்ட நாட்கள் மாத்திரமே தான். அதிலிருந்து தேவன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விடுதலை தருவார், ஒரு மீட்பை தருவார், ஒரு ரட்சிப்பை தருவார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதற்காக வேண்டி நம்ம அதை விட்டு நம்ம ஓடுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டாம். நம்ம மனப்பூர்வமாய் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், லூக்கா 17:33 பாருங்கள், அவர் சொல்கிறார், தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக அதை இழந்து போகிறவன் உயிர்ப்பித்து கொள்ளுவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதாவது என்னென்னா, நம்ம இந்த பாடு இந்த உபத்திரம்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம அதிலேருந்து தப்பிச்சு நம்ம அதிலேருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ளலான்ட்டு நினைத்தோன்னா நம்ம எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா நம்முடைய காரியங்களை உயிர்ப்பித்து கொள்ள முடியாது. அதே நேரத்தில் அதுக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை நம்மை பார்த்திங்கன்னா நம்ம மீட்டு கொள்ளலாம். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு மனப்பூர்வமாக பார்த்திங்கன்னா நாம் ஒப்பு கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ரட்சிக்கப்பட்ட புதுசில் நீங்கள் எவ்வளோ தேவனுக்காக வேண்டி வைராக்கியமாக இருந்தீங்க. தேவனுக்காக வேண்டி நான் அப்படி ஜீவிப்பேன், இப்படி ஜீவிப்பேன், தேவனுக்காக வேண்டி எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் அவரை விட்டு பின்வாங்க மாட்டேன், கலப்பையில் கை வைத்துட்டு நான் பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டேன், இப்படிலாம் பாருங்கள் எவ்வளவோ அறிக்கை பண்ணணும், எவ்வளோ பொருத்தனை பண்ணணும், எவ்வளோ காரியம், என்ன மரணம் எனக்கு நேரிட்டாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் அவருக்காக வேண்டி அதையெல்லாம் சந்திக்க நான் தயாராக இருப்பேன் என்று சொல்லி கொண்டிருந்ததான அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கு உங்களுக்கு வருகிறதான சின்ன சின்ன சிற்சில சோதனைகள், சிற்சில பாடுகள், சிற்சில உபத்திரவங்களுக்கு நீங்கள் ஏன் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கப்பட முடியாதபடிக்கு ஏன் முறுமுறுத்து கொண்டிருக்கிறேன் என்று தேவன் இந்த கால வேளையில் உங்களை பார்த்து தேவன் கேட்கிறார். பிரகாசிக்கப்பட்ட அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மிகுந்த உபத்திரவத்தை சகித்தீர்களே, இன்றைக்கி அதெல்லாம் எங்கே போச்சு? ரசிக்கப்பட்ட புதுசில் அப்படிப்பட்ட நிலைமையிலெல்லாம் காணப்பட்டீர்களே, இன்றைக்கி ஏன் அப்படிப்பட்ட சுபாவம்லாம் இல்லை, அப்படிப்பட்ட எண்ணம்லாம் இல்லை? ரசிக்கப்பட்ட புதுசில் என்னென்னா எதையுமே இழப்பதற்கு நீங்கள் தயாராக இருந்தீங்களே, இன்றைக்கி என்னென்னா ஒரு சின்ன காரியத்தை கூட விட்டு கொடுக்க முடியாத நிலைமைக்கு நீங்கள் காணப்படுகிறீர்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்பதை நாம் நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் மற்றவங்களெல்லாம் நாம் பார்க்கும் பொழுதே அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மனப்பூர்வமாக பாடுகளுக்கு ஒப்புடுக்க அவங்க என்னென்னா தயாராக இருந்தாங்க. அவங்க அது நிமித்தமாக பாருங்கள் தங்களுக்கு வருகிறதான பாடுகள் உபத்திரம் வரும் பொழுதெல்லாம் அவங்க பாருங்கள் மனுஷரை நாடி தெரியல. ஆண்டவரை இயேசு ஆனாலும் சரி, அதே நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆனாலும் சரி, அநேக பார்த்திங்கன்னா பிரகாசிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பாருங்கள் மனுஷருடைய ஆலோசனையை நாடி தேடி ஓடல. ஆனால் இன்றைக்கி நமக்கு வருகிறதான பாடுகள்லேருந்து விடுபட்டு போவதற்காக நாம் மனுஷ ஆலோசனையை நாம் நாடி தேடி ஓடுகிறோமே. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், பிலிப்பியர் 3:10 அவர் சொல்கிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய பாடுகளின் உபத்திரவத்தை அறிகிறதற்கும் எப்படி ஆயினும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமை அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினா நாம் அவருடைய மரணத்துக்குள்ளாகி மரித்தோடு இருந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதியாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் குஷ்டமும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணினேன்னு அவர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அடுத்த 14ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த
பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நமக்கு வருகிறதான பாடு எப்படிப்பட்ட பாடாக இருந்தாலும் அவர் என்னென்னா அவரோட உயிர்த்தெழுதின வல்லமையை பெற்று மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பது தான் பார்த்திங்கன்னா அவரோட ஒரே குறிக்கோள். அதனால தான் பாருங்கள், அவர் தனக்கு நியமித்ததான ஓட்டத்தை பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் என்னென்னா லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்ற அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான பாடுகளை கண்டு நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவியம் தடைப்படுகிறதா, ஆவிக்குரியதான ஜீவியம் நின்று விடுகிறதா? ஆண்டவரே ஆகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டதான பாடுகளுக்கு என்னென்னா உட்பட பண்ணினாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவரை எந்த வல்லமையும் பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்த முடியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்டதான பாடுகளோ, உபத்திரவங்களோ, போராட்டங்களோ, நிந்தைகளோ, அவமானங்களோ எதுவும் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவியத்தை தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் தேவன் எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்டதான வல்லமையை பெற்றவர்களாக நாம் காணப்படும் பொழுது இந்த பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொருட்டாகவே பார்த்திங்கன்னா காணப்படாது என்பதை நாம் நன்றாக அறியலாம். இன்றைக்கு பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சில காரியத்தில் பார்த்திங்கன்னா உலகத்தோடு பார்த்திங்கன்னா நம்ம ஒத்து போலனாவே நமக்கு சில பாடுகள் வரும் என்று நினைத்து கொண்டு சில காரியத்தில் பாருங்கள் அவங்க உலகத்தோடு உலகமாக ஒத்து போகிறத கூட நம்ம நன்றாக அறியலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் சீசர்களுக்காக வேண்டி அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் ஜெபிக்கிறாரு. யோவான் 17:16 பார்த்தீங்கன்னா, நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது என்னென்னா, நான் எப்படி உலகத்தானா அல்லையோ அதேமாரி பார்த்திங்கன்னா அவர்களும் உலகத்தார் அல்லன்னு. ஆனால் நம்மளை பார்த்து இன்றைக்கி எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம எத்தனை நேரத்தில் நம்ம என்னென்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக நம்ம என்னென்னா காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்ம உலகத்தோட உலகமாக நம்ம போலன்னா நமக்கு நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், போராட்டங்கள் வரும். அதெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்ள முடியும் என்று சில காரியத்துக்காண்டி நம்ம ஆண்டவருடைய வழியை விட்டு நம்ம விலகி சில காரியத்தில் விட்டு கொடுத்து போகிறோமே. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அவருடைய சிலுவை மரணத்தை அவர் பாருங்கள் எந்த காரியத்திலும் பார்த்திங்கன்னா அவர் அப்படி ஒரு காரியத்தை விட்டு அவர் விலகவே இல்லை. அவர் பாருங்கள் எல்லா காரியத்திலும் பாருங்கள் அவர் மனப்பூர்வமாக பார்த்திங்கன்னா நின்றார். எவ்வளவோ நிந்தை அவருக்கு என்ன, ஆண்டவராக இயேசுவுக்கு நிந்தை வராமல் இருந்துச்சா, அவமானம் வராமல் இருந்துச்சா? அவருடைய தாடி மயிரை பிடுங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒப்பு கொடுத்தேன்றாரு. அவரை பார்த்திங்கன்னா முகத்தில் துப்பினார்கள். அவர் பாருங்கள் முகத்தில் துப்புறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னை பாருங்கள் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம், சில காரியத்தில் நம்ம ஒத்து போகலன்னா நம்ம என்னென்னா உலகத்தோட உலகமாக நம்ம ஒத்து போகணும் அப்படின்னா தான் நமக்கு நிந்தையை வராது, அவமானம் வராது. எந்த காரியத்தில் நம்ம என்னென்னா ஜெயம் எடுக்கலாம் என்று நம்ம என்னென்னா அதை நினைத்து கொண்டிருக்கிறோமே. ஆனால் அவர் சீசர்களை பார்த்து அவர் சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல, நான் அவர்களை உலகத்திலிருந்து பிரித்து எடுத்தேன் என்று சொல்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு இப்படிப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை தேவன் தராமல் உங்களுக்கும் எனக்கும் தந்து தேவன் எதற்காக வேறு பிரித்திருக்கிறார்? ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்வதற்காக தான் பார்த்திங்கன்னா தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இது இப்படிப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை நாம் வாழும் பொழுது எவ்வளோ பாடுகள் வரலாம், எவ்வளவோ பிரச்சனை வரலாம். ஆனாலும் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல என்று ரோமர் 8:18 சொல்லப்பட்ட வண்ணமாக நமக்கு எப்படிப்பட்ட நிந்தைகள் வரலாம், அவமானம் வரலாம், எவ்வளவோ பிரச்சனை வரலாம், எவ்வளோ வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஆனால் அதற்காக வேண்டி நாம் தேவனுடைய வழியை விட்டு விடுவோமே. ஆனால் நமக்கு அப்படிப்பட்டதான மகிமை கிடைக்காது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த பாடு எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான், இதெல்லாம் லேசான உபத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த பாடுக்கே நம்ம என்னென்னா ஒப்பு எடுப்பதற்கு நம்ம வெட்கப்பட்டு கொண்டு அவரை நாம் மறுதளிக்கிறவர்களாக, அவரை நாம் விட்டு விடுகிறவர்களாக நாம் காணப்படுவோமே. ஆனால் நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபமான நிலைமையாக காணப்பட வேண்டும். ஆனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் 2 கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 6:17 14 17 வர பாருங்கள், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் எது?
அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இது. கிறிஸ்துவுக்கும் பேலி அழிக்கும் இசைவேது. அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது. தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? நாம் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று உங்களை குறித்து அவர் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் யார் யாரெல்லாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நீங்களே அறிந்து கொள்ளலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லப்பட்டிருக்குது. அவங்களோட நம்ம என்னென்னா விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பார்த்திங்கன்னா, அவிசுவாசியோடு நம்ம என்னென்னா பிணைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோமா, இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட காணப்படுகிறோம். அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பாருங்கள், இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் ஆவியிலும் மாம்சத்திலும் எல்லா அசுசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று அவர் சொல்கிறார். மாம்சத்திலும் ஆவியிலும் எல்லா அசுசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு. காரணம் என்னென்னா, இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நம்ம பெற வேண்டுமானால் மாம்சத்திலும் ஆவியிலும் எல்லா அசுசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு நாம் பூரணப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கி என்னென்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். இவ்வுலகத்திலிருந்து பார்த்திங்கன்னா வேறு பிரிந்து ஜீவிப்பதன் மூலமாக எவ்வளவோ நிந்தைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், நம்முடைய பாருங்கள் எவ்வளவோ பிரச்சனை வரலாம், எவ்வளோ வெக்க விட்டு போகலாம். ஆனாலும் அதெல்லாம் நம்ம சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா என்பதை இந்த காலவேளையில் நாம் சிந்திக்கிறதா இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால் என்னென்னா, அதாவது என்னென்னா கிறிஸ்துவுடன் கூட பாடுபட்டால் நாம் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நீங்கள் கிறிஸ்துக்காண்டி நிந்தைகள் அவமானங்கள் பாடுகளை எல்லாம் நீங்கள் சைத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவன் அவரோடு கூட ஆளுகையை வைத்திருக்கிறார். அது நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். சர்வ வல்லமை உள்ள தேவனோடு எனக்கு ஒரு ஆளுகை இருக்குன்னா, அவர் அப்படிப்பட்ட மகிமையும் கனத்தையும் எனக்கு கொடுக்குறாருன்னா, அந்த சந்தோஷத்தை காட்டிலும் நமக்கு என்ன இந்த உலகத்தில் அதை காட்டிலும் என்ன மகிமையான காரியங்கள் நமக்கு கிடைத்திட போதா, இல்லாட்டி மகிமையான சந்தோஷம் கிடைத்திட போதா, இல்லாட்டால் ஒரு மகிமையான ஒரு இடம்னாலும் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்க போகிறதா? ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் என்னென்னா, நம்ம இந்த அற்பத்தனமான இந்த உலகத்தில் சில காரியங்களுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா தேவனையே பார்த்திங்கன்னா விட்டு விலகுகிறவர்களாக காணப்படுகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நமக்கு எப்படிப்பட்ட பாடு வரலாம், அதெல்லாம் நம்ம என்னென்னா மனப்பூர்வமாக பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா மனப்பூர்வமாக பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், உலகத்தோடு உலகமாக நாம் ஒத்து போகிறோமா, இல்லாட்டால் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா என்பதை நாம் நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்கிறவர்களுக்கு அடிக்கிறவர்களுக்கு பாருங்கள் என் முதுகையும் தாடி மயிரை பிடுங்கிறவர்களுக்கு தாடையையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கு உமிழ்நீருக்கும் என்னுடைய முகத்தை மறைக்கவில்லை என்று அவர் பார்த்திங்கன்னா சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவர் பாருங்கள், அவர் என்னென்னா உமிழ்நீருக்கும் அவமானத்துக்கும் பார்த்திங்கன்னா தன்னுடைய முகத்தை அவர் மறைக்கவில்லை என்று பார்க்கிறோம். அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக கூட பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்கள் அது இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். மத்திய 26ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம் 68ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் பாருங்கள், அவருடைய முகத்தில் அவர் பார்த்திங்கன்னா துப்பினார்கள் என்று பார்க்கிறோம். அவரை பரியாசம் பண்ணின பின் அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவை அடித்தவன் யார், அதை நாணயத்தை சொல்லுன்னு இப்படிப்பட்ட அவமானத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் சகித்தார் என்று பார்க்குறோம். அதுக்காக வேண்டி அவர் வெக்கப்படல. அதே நேரத்தில் பாருங்கள், நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பாவம் செய்கிறோம், பாவம் செய்துட்டு மறுபடியும் அவர்கிட்ட போய் நம்ம அறிக்கை செய்து நம்ம மன்னிப்பு கேட்டு தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறோம். ஆனால் அவர் நம்மை பார்த்திங்கன்னா தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், எவ்வளோ பாவம் செய்கிறோம்,
எவ்வளவோ இடத்துல நம்முடைய பேரை நம்ம கெடுத்துட்டு வரோம். ஆனாலும் மறுபடியுமாக தேவனிடத்தில் நம்ம வரும் பொழுது அவர் என்னுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படுவதே கிடையாதாம். அன்பு தேவனுடைய பிள்ளை, அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம ஏன் அவருடைய காரியத்தில் நம்ம ஏன் வெட்கப்படுறோம்? ஐயோ நமக்கு நிந்தனை வந்துடும், நமக்கு போராட்டம் வந்துடும் என்று நம்ம ஏன் இப்படிப்பட்ட காரியத்தில் எல்லாம் நம்ம என்னென்ன பின்வாங்குகிறோம் என்பதை இந்த கால வேளையில் சிலுவை மரணத்தை சிந்திக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் சிந்திக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறோமா என்பதை இந்த கால வேளையில் நீங்கள் அறிந்து பாருங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஜீவனுக்கு போகிற வாசல் நெருக்கமும் வழி இடுக்கமுமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்ம என்னென்னா ஜீவனுக்கு போகிறதான வாசல் வழியாக தான் நம்ம எல்லாம் பிரவேசிக்க இருக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு வாசல் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அது விரிவும், அது கேட்டுக்கு போகிற வாசல். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்ம பார்த்திங்கன்னா ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாக பிரவேசிக்கிறவருக்கு இடுக்கமும் நெருக்கமும் பலவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் பலவிதமான பாடுகளும் தான் வரும். ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த பாடு எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வைத்திருக்கிறதான மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதை நன்றாக நாம் அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையை, தேவன் நம்மை வைத்திருப்பதை பார்த்திங்கன்னா உபத்திரவங்களை சகிப்பதற்காக தான் நம்மை நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதை தான் பாருங்கள் 1 தெசலோனிக்கரில் அவர் சொல்கிறார். 1 தெசலோனிக்கர் 3:3 பாருங்கள், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று நிறையா காரியத்தை சொல்லிட்டு அவர் இப்படி சொல்கிறாரு. பாருங்கள், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்களேன்னு அந்த தெசலோனிக்கர் சபையை குறித்து அவர் பார்த்திங்கன்னா சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான உபத்திரவத்திலிருந்து விடுவித்துக் கொள்வதற்காக நம்ம என்னென்னா மனுஷ ஆலோசனைகளை எந்த சூழ்நிலையிலும் நம்ம நாட வேண்டாம். நமக்கு வருகிறதான உபத்திரவம் போராட்டத்திலேருந்து எல்லாம் பார்த்திங்கன்னா விடுவித்து கொள்வதற்காக எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா நம்ம மனுஷ ஆலோசனையை நாடி தேடி ஓட வேண்டாம். அதே நேரத்தில் தேவனுக்குள்ளாக தேவனுடைய ஆலோசனையில் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு ஏற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா காரியத்தையும் நன்மையும் செம்மையுமாக அவர் செய்வார். அவர் என்னென்னா தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிற போல் அவர் சிச்சிக்கிறார். அதே நேரத்தில் சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் பார்த்திங்கன்னா அவர் அதிலே வச்சிருக்கிறாரு. அதை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டுமே ஒழிய, அதே நேரத்தில் நமக்கு வருகிறதான சோதனைகள் போராட்டங்கள் உபத்திரத்துலேருந்து எப்படி தப்பித்து கொள்ளலான்னு நம்ம உலகத்தாண்ட போய் நம்ம அநேக ஆலோசனை கேட்டோன்னா அது நமக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் பிரச்சனையை தான் உண்டு பண்ணுமே ஒழிய, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு அதுலேருந்து ஒரு ஜெயமே கிடைக்காது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிறதான நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா தேவ ஆலோசனையை நாம் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் பாருங்கள், எல்லா சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதுலே அவர் கவனமாக இருந்தார். சாத்தான எத்தனையோ காரியத்தை அவருக்கு எதிராலாம் கொண்டு வந்தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா என்னால் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வல்லமை உண்டு என்று அவர் உடனே செய்யலை. எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா பிதாவையே நோக்கி பார்க்கிறாரு. பிதாவினுடைய சித்தத்தையே பார்த்திங்கன்னா கடைசி வரை பார்த்திங்கன்னா அவர் நிறைவேற்றுகிறவராகவே காணப்பட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா தேவ ஆலோசனைக்கு தான் நம்ம என்னென்னா செயல்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். சிலருடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், சிலர் கஷ்டங்கள் பாடுகள் வரும்பொழுது சிலர் கூட ஆலோசனை சொல்லுவாங்க, இல்லை இப்படிப்பட்ட காரியத்திலான்னு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பாருங்கள், பல பாடுகள் வந்துச்சு, பல உபத்திரம் வந்துச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் ஆண்டவர் அழைத்த பொழுது கூட பாருங்கள், நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு ஆலோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே இருந்தவர்களிடத்தை நான் போகாமலும் இருந்தேன் என்று அவர் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளையா, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளையாக காணப்படுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் 21 கூட பார்த்திங்கன்னா அவர் செசரியா பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் வராரு. அங்கே பார்த்திங்கன்னா செசரியா பட்டணத்தில் பிலிப் என்பவனுடைய ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது அந்த பிலிப் என்பவனுக்கு 7 பெண் பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள், 4 பேர் பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசி. ஆனால் அந்த தீர்க்கதரிசி வீட்டில் தங்கி இருக்கும் பொழுது அங்கே ஒரு தீர்க்கதரிசி வருகிறான், அகபு என்கிறவன். அவன் என்னன்னா இது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய கச்சையை எடுத்துக்கிட்டு கையில் கட்டிக்கிட்டு இப்படிப்பட்டவனை எருசலேமில் என்னென்னா கட்டி துன்பப்படுத்த போகிறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவன் அப்படியே செஞ்சு காமிக்கிறான். அந்த வசனத்தை வாசிங்கன்னா 21
அகபு என்கிற தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர்கள் இவ்விதமாய் கட்டி புறஜாதிகள் கைகளை ஒப்பு கொடுப்பார்கள் அப்படின்னு பரிசுத்தாவியார் சொல்கிறான்னு தீர்க்கதரிசனம் சொல்கிறான். அது அது உண்மை தான், அது பரிசுத்தாவியார் சொன்னது தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் என்னென்னா பாடுகளுக்கு தான் நான் உட்படுத்துறதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு, நீ அடுத்த வசனமே பாருங்கள், நீங்கள் என்னை அழுது என்னுடைய இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள். பாருங்கள், நீங்கள் அழுது என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள். எருசலேமிலே நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கு நான் நான் ஆயத்தமாக இருக்கிறேன்றான். அவன் என்னென்னா என்றைக்குனாலும் ஒரு நாள் மறிக்க தான் போகிறோம். அதனால் எனக்கு என்ன ஆண்டவர் ப்ராஃபஸி தான் சொல்கிறாரு. அதனால் என்னென்னா இதை இப்படிலாம் நீங்கள் அழுது என்னுடைய இருதயத்தெல்லாம் உடைந்து போக பண்ணி என்னுடைய காரியத்தை நீங்கள் என்னென்னா தடை பண்ணாதீங்க. நான் எருசலேமில் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக மரிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அவன் எருசலேமுக்கு போனால் அங்கே அநேக பிரச்சனைகள் தான் வந்துச்சு. ஆனாலும் கடைசி வரை பார்த்திங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலின் மேலே யாரும் பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்துவுக்காக நம் பாடுகளை சகிக்கும் பொழுது அவர் நமக்கு அதுக்கு ஏற்றதான பலனை தருவார். உங்களுக்கு ஒரு சிலுவையை தேவன் கொடுத்துருக்காருன்னா அந்த சிலுவையை சுமப்பதற்கு தேவையான பலனை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த சிலுவை நிமித்தமாக வருகிறதான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நமக்கு வருகிறதான பாடுகள் உபத்திரவங்கள்லேருந்து நம்ம விடுபடுவதற்கு நம்ம எப்போ அதிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று எண்ணாமல் நமக்கென்று நியமித்திருக்கிறதான பாதை, நமக்கென்று நியமித்ததான அந்த சிலுவையை நாம் மனப்பூர்வமாய் நாம் சுமந்து கொண்டு நாம் வரும்பொழுது அதற்கேற்றதான ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை எதுக்கு அனுமதிக்கிறார்னா, அதாவது என்னென்னா நாம் பொறுமையாக இருந்து சில நல்ல நற்பண்புகளை அடைந்து கொள்வதற்காகவும், அதே நேரத்தில் தேவனில் நமக்கு பிரச்சனை போராட்டம்லாம் வரும்பொழுது, பாடுகள்லாம் வரும்பொழுது தேவனை சார்ந்து கொள்ளும் அனுபவத்தை அடைவதற்காகவும், அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவுவதற்காகவும் தான் தேவன் நமக்கு இப்படிப்பட்டதான பாடுகளை எல்லாம் தேவன் அனுமதிக்கிறார். நம்ம என்னென்னா பொறுமையோடு இருந்து அதையெல்லாம் சகிப்பதற்காக தான். அது மூலமாக நம்ம நம்முடைய நல்ல குணங்களை, நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்துவதற்காக தான் தேவன் இப்படிப்பட்டதான பாடுகளை எல்லாம் தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். அதனால் நம்ம எந்த காரியத்தை நம்ம முறுமுறுக்காமல், அவர் எப்படி கசப்பு கலந்த காடியை பானம் பண்ணாமல் அவர் முழுமையுமாக மனப்பூர்வமாக நமக்காக வேண்டி அவர் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டாரோ, அதேமாரி நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வருகிறதான பாடு உபத்திரவங்களை எல்லாம் நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா தேவன் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். அவர் பாருங்கள், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பின்பு பாருங்கள் பிதாவின் சிங்காசனத்தை அவர் வீட்டிருந்தார். நமக்கு வருகிறதான பாடு எல்லாம், இது காலத்து பாடு எல்லாம் நமக்கு இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்படிப்பட்ட மகிமையை தேவன் வைத்திருக்கிறார். அதனால் இந்த பாடு உபத்திரவத்தெல்லாம் ஒரு பெருசாக எண்ணாமல் இது எல்லாம் லேசான உபத்திரவம் என்று நீங்கள் முழுமையாக ஒப்போடுங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கென்று நியமித்ததான சிலுவையை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. எல்லாரும் பாடுங்க. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு
சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவனேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவனேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, எனக்கு ஏன் இந்த சிலுவை? இத்தனை வருடமாக இந்த சிலுவையை நான் சுமந்து கொண்டு வருகிறேனே, இதிலிருந்து ஒரு மீட்பு இல்லையா? இதிலிருந்து ஒரு விடுதலை இல்லையா? இந்த சிலுவை நிமித்தமாக எனக்கு எவ்வளவோ நஷ்டம் உண்டாகி கொண்டிருக்குது. இப்படிப்பட்ட சிலுவை எப்பொழுது என்னை விட்டு நீங்கும் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறதான் அன்பு தேவனுடைய பிள்ளைய. இந்த லேசான உபத்திரம்லாம் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. அன்பு தேவனுடைய பிள்ளைய, உனக்கென்று நியமித்திருக்கதான அந்த சிலுவையை மனப்பூர்வமாக நீ சுமக்கும் பொழுது அதற்குரியதான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட சிலுவையை அனுமதித்தார் என்று நீ கேள்வி கேட்டுக்கொண்டிருக்காத. அவர் பாருங்க, நமக்காக வேண்டிய மனப்பூர்வமாக அவர் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நம் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார், நம் நிமித்தம் அவர் வேதனை அடைந்தார். பாருங்க, எவ்வளவோ அடி, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவர் முழுமையுமாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு எந்த சூழ்நிலையில் முயற்சிக்கவே இல்லை. அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கென்று வைத்திருக்கதான இப்படிப்பட்ட நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், பாடுகள், இதெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாதீங்க. மனப்பூர்வமாக தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்ற நேரத்தில் தேவன் சகல காரியத்திலிருந்து விடுதலை தருவார். எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாக தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே சிலுவையில் சிந்தினதான இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நமக்கு ஒரு சுகத்தை உண்டாக்குவதற்காக அவர் அந்த சிலுவை மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். அவர் முறுமுறுக்கல, அவர் அதை விட்டு வெளியே ஓடி போல. எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா மனமும் வந்து ஏற்றுக்கொண்டார். நான் தான்னாரு இயேசு. எங்கன்னா நான் தான்னாரு. அவர் அதுக்காக வேண்டியே அதுலேருந்து வெளியே போகிறக்காக வேண்டிய அவர் முயற்சி பண்ணவே இல்லை. அவருடைய அடிச்சுவடையில் பின்பற்றுறதா நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒப்பு கொடுப்போம். இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுறதான லேசான உபத்திரவம். 10 நாள் உபத்திரவப்படுங்கன்னு சொல்லப்படுகிறது. நமக்கு வருகிற உபத்திரம் அவ்வளோ நாள் தான். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு விடுதலை. அன்பு தேவனுடைய பிள்ளையை, சோர்ந்து போகாத. எப்படிப்பட்ட வியாதி, பலவீனம் எவ்வளோ நாள் இருக்கலாம், ஆனால் தேவன் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் செலுத்துவோம்.